சக்ஸஸ் வந்து ஸ்டெடியாக ஸ்லோவாக வந்தாலுமே உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹியூஜ் தான். நம்ம பசும்பொன் படத்தில் வந்து சிவாஜி சாரோட நடிச்சிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே ஜாம்பவான்களோடவே சேர்ந்து வளர்ந்துருக்கீங்க, வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பசும்பொன்னில் வந்து எனக்கு நடிகர் திலகம் அவரோட வந்துட்டு காம்பினேஷன் இல்லை. ஏன்னா அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு அவருடைய பொண்ணுடைய பசங்களாக வருவோம். அவர் பொண்ணு ராதிகா, அவங்க மேடம் இருப்பாங்க, அவங்களுடைய வாரிசாக நாங்கள் வருவோம். அதனால் அவங்களுடைய இருக்காது. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாரோட ஐயாவோட இருப்போம், நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம், பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு காலையில் தான் வருவாங்க, எர்லி மார்னிங்கெல்லாம் வந்துடுவாங்க. 6 மணிக்கெலாம் வந்துட்டு ஒரு 11 மணி வரைக்கும் இருப்பாங்க. பொள்ளாச்சியில் தான் ஷூட்டிங் இருந்துச்சு, மைசூரில் கொஞ்சம் நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. பட் அவங்க வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வர சொன்ன டைமில் வருவாங்க. அந்த டைமில் அவங்களுக்குலாம் உடம்புக்கு சரியில்லாமல் இருந்துச்சு. ஐயாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. பட் அந்த உடம்பு சரியில்லாமல் அந்த பார்த்தா அந்த கேமராவுக்கு முன்னாடி போகிறது வரைக்கும் கொஞ்சம் சிக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க. அந்த கேமரா ஸ்டார்ட் அப்படின்னு வச்சுக்க அப்படி ஒரு இடிப்பார், அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக அப்படி வருவாங்க. உண்மையிலும் அது நேரிலே நான் பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கிறேன். அந்த கேரக்டர் அப்படிதான் ராஜா மாதிரி. ஆமாம், அது அப்படி இருப்பாங்க. அந்த படத்தில் சிவாஜி ஐயா தாண்டி சிவகுமார் சார், பிரபு சார். ஆமாம், சிவகுமார் சார்லாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு அவரும் என்கிட்ட ரொம்ப இதாக சொல்லுவார். அவர் வந்து நிறைய விஷயங்களை பற்றி இப்போ சொல்லுவாங்க, நிறையா இருக்கணும். ஏன்னா டேய் நீங்களாம் வந்து ஈஸியாக சினிமாவுக்கு வந்துட்டீங்கடா, நாங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா சீனியர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க. நீலாம் பாரு இப்போ வந்துட்டு இப்போ சிவாஜி ஐயா கூட நினச்சிட்டேன். அப்போல்லாம் சிவாஜி சார்லாம் பெரிய ஹீரோவுக்கு போய் இவர் அப்படி தான் அந்த டைமில் வந்த டைம். அப்போல்லாம் உள்ளுக்குள்ளே வரவே முடியாத ஒரு பெரிய இரும்பு கோட்டையாக இருக்குது, அதை தாண்டி வரவே முடியாது. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் லேட்டராக தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போவே அவர் சொன்னார், நீ நிறைய நல்ல படங்களை நல்ல டைரக்டர்லாம் சூஸ் பண்ணு அப்படின்னாரு. நான் அதை பண்ணலை, நான் பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த டைமில் வந்துட்டு எனக்கு கிழக்கு சீமை ரிலீஸ் ஆன டைம்லாம் பார்த்திங்களா நிறையா இதில் சொல்லியிருக்கிறேன். நிறைய படங்கள் எனக்கு கமிட் ஆச்சு, புக் பண்ண வந்தாங்க பெரிய பெரிய டைரக்டர். ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடி கிழக்கு சீமைக்கு முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துட்டு சின்ன சின்ன கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அந்த அவங்க படம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எதுவுமே தெரியாது. அது வாங்கிட்டதுனால அது பெரிய டைரக்டர் பெரிய கம்பெனி என்னால் நடிக்க முடியல. பிரபு சார் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஃபுட் ட்ரீட் ஏதோ ஒன்று வச்சாராமே, நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அது உண்மையா? அண்ணா அது அண்ணா ரொம்ப நல்ல, அவர் வந்துட்டு ஒரு பெரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படி இருந்தால் கூட அது எதுவுமே நினைக்க மாட்டார். ஜாலி டைப்பு, ரொம்ப கூலாக இருப்பார். எனக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு கறி உருண்டை சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த கோலா உருண்டை. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. அது நெய்யில் போட்டு கொடுப்பாங்க ஸ்பாட்டில், ஷூட்டிங் ஸ்பாட்டில். இல்லை அவங்க பொள்ளாச்சி ஷூட்டிங் அப்போ அவங்க சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க வேட்டைக்காரமுதூரில். நைட்டு டெய்லி டின்னருக்கு என் கூட்டி போவாங்க. ஓகே, எங்களை எல்லாம் டின்னருக்கு கூட்டி போனாங்க. செம ஃபுட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, சொல்லவே முடியாது. நான்வெஜ், மட்டனு, சிக்கனு, மீன், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு பஃபேலாம் இப்படி சாப்பிடுவாங்க. பஃபேலாம் எனக்கு அப்போ தான் தெரியும். காலையில் இருந்தாலும் இப்படி நீங்கள் இந்த கொஸ்டினே கேட்கக்கூடாது. நீங்கள் பிரபு சாரை பற்றி தெரியும், அவர் நல்லா சாப்பிடுவார், நம்மளே சாப்பிட வைப்போம். விக்னேஷ் சாப்பிட்டு நல்லா சூப்பராக இருக்குது, இதை டேஸ்ட் போய் அதை அப்படி அவரை ஒரே பண்ணி காட்டுறாரு பார்த்தீங்களா. அண்ட் சார், நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வந்து உங்களுக்கும் மெமரிஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து ரீவிசிட் பண்ண மாதிரி இருக்குது. எங்களுக்கும் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி அந்த பீரியடில் வந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம பாரதி ராஜா சாரை பற்றி பேசி ஆகணும். ஸோ அவரோட ஒர்க் பண்ண அந்த கிழக்கு சீமையிலே படத்தை பற்றி சொல்லுங்கள். அதுக்குள்ளே வந்து விக்னேஷ் அவர்கள் எப்படி வந்தாங்க? இல்லை, எனக்கு அது மட்டும் இல்லை. ஆக்சுவலாக பசும்பொன், கிழக்கு சீமையிலே இந்த மாதிரி ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக அவர் மறைஞ்சப்போ கண்டிப்பாக அது வந்து அது யாராலையுமே ஏற்றுக்க முடியல. இயக்குனர் இமயம், அதெல்லாம் அந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு எனக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி, ஒரு அப்பா மாதிரி தான் எனக்கு இல்லை. எனக்கு வந்துட்டு நான் அவர் கூட வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு அவர் இன்ஸ்டியூட்டை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போல்லாம் ரொம்ப அவரோட க்ளோஸாக பழகின இருந்துச்சு. எனக்கு ஷூட்டிங்கில் அப்போ கிழக்கு சீமை ஷூட்டிங் அப்போ அவரோட பழகிறதுக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ரொம்ப பயப்படுவேன். இன்ஸ்டியூட்டுக்கு வருவார், சும்மா இருப்பார், மற்ற விஷயங்களை பற்றி பேசுவார். அப்போ வந்து ரொம்ப ஜாலியாகிட்டோம், ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டோம். அப்போ வந்து நிறைய விஷயங்களை பற்றி சொல்லுவார். அவர் சினிமாவுக்கு வந்தது போனது, அதை எப்படி டைரக்ஷன் ஆனது, எப்படி கஷ்டப்பட்டோம், இளையராஜா சார் கூட எல்லாம் கஷ்டப்பட்டது, அவருடைய லவ் பற்றிலாம் கூட எனக்கு நிறைய விஷயங்கள் ஜாலியாக சொல்லுவார். எனக்கு வந்து கிழக்கு சீமை எப்போ வந்துட்டு
அந்த சாங் ஆத்தங்கரம்பை சாங் எடுக்கிறப்போ ஒரு பிரச்சனையாயிருச்சு. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, சுருளி பாலஸில் ரொம்ப தண்ணி வாட்டர் இருக்குது. அது அவங்க அப்பா, டைரக்டருடைய அப்பா இறந்து ஒரு 4-5 நாள் எல்லாம் வந்து அந்த சாங் எடுத்தார். இப்படி சார் எங்கள் அப்பா இறந்து 4ஆவது நாள் பண்ண அது தொழில்ரா, அது வேற இது வேறு, நம்ம ஃபீலிங்கை வந்துட்டு நம்ம கொண்டு அங்கே காட்டக்கூடாது, தொழில் நம்ம இது பண்ண வேணும். கிரேட் டைரக்டர், ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் சார் நீங்கள் நிறைய லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் எல்லா படத்துலையும் ஒரு பெரிய ஸ்டாரோடையும் சேர்ந்து வந்து நீங்கள் 2 பேருமே வந்து சேர்ந்து காம்போ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் ஆட்சியோட ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். மனோரமா ஆட்சியோட பண்ண படங்கள் பற்றி. ரொம்ப தங்கமானவங்க. நான் செல்லக்கண்ணுங்கிற படத்தில் எனக்கு வந்து பாட்டியாக நடித்தாங்க. நடிக்கிறப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. க்ளோஸ் ஆகி இதை நான் சொன்ன உடனே எனக்கு எங்கள் பாட்டி தானே வளர்த்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்துட்டு அவங்க சென்டிமெண்ட்டாக ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்புறம் வந்துட்டு காலப்போக்கில் நான் பேசுறது இல்லை, இது இல்லை. அப்படிலாம் ஒரு ஃபங்க்ஷனை கலைவாணர் இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணி என் கூட கோச்சிட்டாங்க. ஆமாம், நீ என்ன எனக்கு ஃபோனே பண்ண மாட்டேங்கிற, நீ மறந்துட்ட அப்படின்னா. இல்லைங்கம்மா, அப்படியே அழிஞ்சிட்ருக்கிறேன், செஞ்சிட்ருக்கிறேன், அப்படியே மறந்துட்டேன். இப்படி நீ என்ன நீ மறக்கலாம், மறந்துட்டுன்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உரிமையாக வச்சுட்டாங்க. அப்புறம் இனிமேல் நான் ஃபோன் பேசுகிறேன், அப்போ அடிக்கடி பேசினேன். சார், இப்போ அடுத்தது ஒரு சின்ன செக்மெண்ட். நாங்கள் வந்து ஒரு 5 டைரக்டர் பேர் சொல்லுவோம். அந்த 5 டைரக்டரில் ஒவ்வொரு டைரக்டருக்கும் பெஸ்ட் மூவி அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படத்தை சொல்லணும், ஏன்னு சொல்லணும். எந்த படம் வேணா சொல்லலாம் சார், தமிழ் திரைப்படங்கள் அவங்களோடது. என்ன படம், அது ஏன் அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பாரதிராஜா சார். அவர் இருக்கும்போது சொல்லும்போது வேதபூதி சொல்லுவார். டைரக்டர் வேதபூதியை பற்றி ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாரு. முதல் மரியாதை பற்றி சொல்லுவார். எல்லாத்தையும் சொல்ல, இதெல்லாம் அவர் சொல்வார். உங்களுக்கு எது பிடிக்கும்? எனக்கா? உங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெஸ்ட் மூவி எனக்கு இதுதான்ப்பா. எனக்கு கிழக்கு தான் யோசிச்சேன். கிழக்கு சேவை பார்த்துட்டா அருமையான கதை இருக்குது, அண்ணன் தங்கச்சியுடைய சென்டிமெண்ட் இருக்குது, அந்த நேட்டிவிட்டி இருக்குது, அந்த கிராமத்தினுடைய கதாபாத்திரங்கள்லாம் வந்துட்டு நிஜமாவே வாழ்ந்துருப்பாங்க. அதை தாண்டி நீங்க நடிச்ச படம் அவ்வளவுதான். ஆமா, பாக்கியராஜ் சார் அவரோட படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கு பிடிச்சதா, எனக்கு ரொம்ப நிறைய படம் பிடிக்கும். எனக்கு முந்தானை முடிச்சு வந்துட்டு அதோட அவரு தான் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், அவரை தாழ்த்திக்குவார், தாழ்த்திக்கிட்டு பண்ணுவார். முந்தானை முடிச்சு பாலுமேந்திரா சார், இப்போ ரூல் சேஞ்ச், நீங்க நடிச்ச படம் இருக்க. இது மூன்றாம் பிறை. என்ன ரீசன்? கமல் சாருடைய ஆக்டிங், ஸ்ரீதேவி மேடத்துடைய ஆக்டிங், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருப்பாங்க. சாங்ஸு, அந்த கிளைமேக்ஸ் சீனு, சாதாரண சீனா அப்பா. நைஸ் பியூட்டிஃபுல் மூவி. ஓகே.